அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொங்கல் திருவிழா மார்கழி மாதம் நிறைவடைந்து தை மாதம் ஆரம்பமாகும் முதல் நாளே நாம் பொங்கல் திருநாளாக கொண்டாடுகிறோம். பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி அப்படின்னு கூட வட மாநிலங்களில் சொல்லுவாங்க. இது சூரிய பகவானை போற்றி வணங்கும் பண்டிகையாக இடம்பெயர்றது. சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்வது தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? ஆடி மாதம் தான் விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். ஆடி மாதம் விதைச்சு தையில் பயிர்களை அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை முடிஞ்சு மண்ணுக்கும் கால்நடைகளுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகைன்னு சொல்லுவோம். அடுத்த நாள் தை 1ஆம் நாள் தை பொங்கல், சூரிய பொங்கல்னு சொல்லுவோம். தை 2ஆம் நாள் மாட்டு பொங்கல்னு சொல்லுவோம். தை 3ஆம் நாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 4 நாட்கள் நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். இன்னொரு குறிப்பு கூட இதில் இருக்குது. தை முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலம், அதாவது ஒளிமயமான காலம். இந்த காலத்தில் பகல் அதிகம், இரவு குறைவு. இதே ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தக்ஷாயண காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இரவு அதிகமாக இருக்கும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை அந்த உத்தராயண காலத்தில் அவங்களுடைய பிராணனை விடுபவர்களுக்கு மறுஜன்மம் இல்லை அப்படின்னு கூட ஒரு குறிப்பு இருக்குது. இப்போது நம்ம பொங்கல் பண்டிகையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம போகி பண்டிகையை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.